வழக்கமா நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசும்போது அதுல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு தெளிவான ஐடியா நமக்கு இருக்கும். ஆமா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கரெக்ட். இப்போ உங்களையே நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க கிரவுண்ட்ல விளையாடும்போது எதிர்பாராத விதமா உங்க கை உடைஞ்சிடுதுன்னு வச்சுப்போம். உடனே ஹாஸ்பிட்டல் போறீங்க. ம். அங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க இல்லையா? அந்த இருண்ட பின்னணியில உங்க எலும்புல இருக்கிற அந்த உடைஞ்ச வெள்ளைக்கோடு மிக தெளிவா தெரியும். ஆமா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உடைஞ்சிருக்கா இல்லையான்னு அங்க ரெண்டே பதில் தான். டாக்டர் அந்த எக்ஸ்ரேவை பார்த்து இதோ இங்கதான் முறிவு இருக்குன்னு ஈஸியா காட்டிடுவார். அதாவது அது ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி அவ்ளோ கச்சிதமா இருக்கும். அந்த ஒரு தெளிவு தான் மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆறுதலை தருது. ஏன்னா கண்ணுக்கு புலப்படுறதையும் ஈஸியா வகைப்படுத்த முடியறதையும் நாம எப்பவும் விரும்புறோம். கண்டிப்பா. ஆனா நாம மனித மூளைக்குள்ள, குறிப்பா இந்த நரம்பியல் வளர்ச்சி அப்புறம் தகவல் தொடர்பு அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மெஷின் எந்த பயனும் தராம போயிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி, மூளையோட கட்டமைப்பு, நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண புகைப்படம் கிடையாது. அதை நோய் அறிதலின் இருண்ட நதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மிக மிக சிக்கலானது. ஆனா இன்னைக்கு நாம அந்த இருண்ட நதிக்குள்ள பயணிச்சு சில ஆச்சரியமான உண்மைகளை தேடி போக போறோம். ஒரு பெரிய ஆழமான அலசல். ஆமா. இன்னைக்கு நாங்க நிறைய ரிசர்ச் பேப்பர்கள், மரபணு ஆய்வுகள், மூளை ஸ்கேன்கள்னு பல தரவுகள்ல இருந்து தகவல்களை திரட்டி உங்களுக்காக ஒரு ஆழமான அலசலை கொடுக்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் எப்படி இவ்ளோ சிக்கலான மொழியை கையாள்றாங்க, பரிணாம வளர்ச்சியில இது எப்படி நடந்துச்சுன்னு சும்மா மேலோட்டமா பார்க்காம அது ஏன் முக்கியம்னு நாம பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம பிறக்கிறோம், முதல்ல அழுவோம், அப்புறம் எப்படியோ பேச ஆரம்பிச்சிடுவோம். இது ஆக்சுவலா எப்படி தொடங்குது? தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வெறுமனே வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல மட்டும் தொடங்குறது கிடையாது. இதை புரிஞ்சுக்க நாம ஸ்கேல்டு மாடல் அப்படின்னு சொல்லப்படுற மனித தகவல் தொடர்பின் 5 படிநிலைகளை கவனிக்கணும். ஓகே, 5 படிநிலைகள். அதுல முதல் படி என்ன? ஒரு குழந்தை பேசத் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த முதல் நிலை ஆரம்பிச்சிடுது. அதாவது மற்றவர்களோட செய்கைகளை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ஓ, இந்த மிரர் நியூரான்கள்னு சொல்வாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். மூளையில இருக்கிற பிரதிபலிப்பு நரம்பணுக்கள். இப்போ நீங்க ஒரு குழந்தைய பார்த்து சிரிச்சா அந்த குழந்தை திரும்ப உங்களை பார்த்து சிரிக்குது இல்லையா? ஆமா, நிறைய தடவை பார்த்திருக்கேன். அது ஏன்னா உங்க செயலை அந்த குழந்தையோட மூளை தனக்குள்ளேயே பிரதிபலித்து பாக்குது. இதுதான் முதல் நிலை. சூப்பர். இது வெறும் உடல் அசைவுகளை புரிஞ்சுக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் குழந்தை வளரும்போது நாம ஒரு பொருளை கை காட்டினா அதை ஏன் சுட்டி காட்டுறோம்னு அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். கரெக்ட். அதுதான் 2ஆம் நிலை. ஒருத்தர் ஒரு தகவலை சொல்ற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது. மூளையோட முன்பக்கத்துல இருக்கிற ஃப்ரண்டல் அஸ்லான் ட்ராக்ட் அப்படிங்கிற நரம்பு பாதை இதுக்கு உதவுது. இதோட தொடர்ச்சியா 3ஆம் நிலையில தான் வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற திறன் உருவாகுது. அதாவது ஆப்பிள்னு ஒரு சத்தத்தை கேட்ட உடனே மூளைக்குள்ள ஒரு சிவப்பான பழம் அப்படிங்கிற உருவம் பதியுது இல்லையா? ஆமா, இது மூளையோட முன்பக்க டெம்போரல் நெட்வொர்க்ல நடக்குது. சரி, இந்த 3 நிலைகளும் அடிப்படையானவன்னு எனக்கு புரியுது. ஆனா உண்மையான சிக்கலே இந்த 4ஆம் நிலையான இலக்கணம், அதாவது வாக்கிய அமைப்புல தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் விஷயமே இருக்கு. இப்போ எனக்கு ஆப்பிள் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆப்பிள் வேண்டும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை மூளை எப்படி உணருது? இதுக்கென்று மூளையில தனி இடம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மூளையில வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு புரோக்கா அப்படின்னு ஒரு பகுதியும், வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வெர்னிகே அப்படின்னு ஒரு பகுதியும் இருக்கு. ஓகே. இந்த 2 முக்கிய பகுதிகளையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான நரம்பு தொகுப்பு தான் ஆர்குவேட் ஃபாசிகுலஸ். தரவுகள்ல இது அடிக்கடி வருதுன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆமா, படிச்சேன். இதை நான் எப்படி உருவாக்கப்படுத்துறேன்னா, மூளையோட 2 பெரிய டேட்டா சென்டர்களை இணைக்கிற ஒரு அதிவேக ஃபைபர் ஆப்டிக் பிராட்பேண்ட் கேபிள் மாதிரி. ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த கேபிள் தான் இலக்கணம், வாக்கிய அமைப்பு எல்லாத்தையும் கையாள்ற மையமா செயல்படுது. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் குழந்தை பிறந்த உடனே முழுமையா வேலை செய்ய தொடங்குறது இல்லையாமே. ஆமா, இல்ல. தரவுகளின்படி குழந்தை பருவத்துல 3ல இருந்து 10 வயது வரைக்கும் இது ரொம்ப மெதுவா தான் வளர்ச்சி அடையுதுன்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா நரம்புகளை சுற்றி மைலின் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு உறை உருவாகணும். அந்த நிகழ்வு தான் அந்த வளர்ச்சி. நீங்க சொன்ன அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் உதாரணத்தையும் எடுத்துப்போம். சொல்லுங்க. ஒரு வயருக்குள்ள கரண்ட் போகும்போது அதை சுத்தி இன்சுலேஷன் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டிக் உறை இல்லைன்னா என்ன ஆகும்? கரண்ட் லீக் ஆயிடும், இல்ல ஷாக் அடிக்கும். எக்ஸாக்ட்லி. மூளையோட நரம்புகளும் அப்படிதான்.
இந்த மைலின் உறை ரொம்ப மெதுவா உருவாகிறதால தான் நரம்பு சிக்னல்கள் ஆரம்பத்துல முழுமையா போய் சேர்றதில்ல. ஓஹோ, அதனால தான் குழந்தைகள் பேசத் தொடங்கும்போது வார்த்தைகளை தப்பா உச்சரிக்கிறதும் வாக்கியங்களை சரியா அமைக்க தடுமாறுறதும் நடக்குதா? ஆமா, கண்டிப்பா. இந்த மயிலின் உறை முழுமையடைய பல வருஷங்கள் ஆகும். இதுல ஏற்படுற சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இந்த திக்குவாய், அப்புறம் டிஸ்லெக்சியான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி கற்றல் குறைபாடுகளுக்கு காரணமா அமையுது. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ இலக்கணம் 4வது நிலைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 5ஆம் நிலைங்கிறது என்ன? 5ஆம் நிலைங்கிறது பிராக்மேட்டிக்ஸ், அதாவது ஒரு விஷயத்தோட உட்பொருள, சூழல புரிஞ்சுக்கிறது. அதாவது இப்போ ஒரு நண்பன் நம்மள பார்த்து கிண்டலா, ஆமா நீ பெரிய அறிவாளிதான் அப்படின்னு சொல்றான்னு வைப்போம். ம், அவன் நிஜமாவே நம்மள பாராட்டல, கிண்டல் பண்றான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமே, அதுவா இந்த 5வது நிலை? அதேதான். நேரடி அர்த்தத்தை தாண்டி அத சொல்ற சூழல், முகபாவனை, குரலோட ஏற்ற இறக்கம், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க மூளைக்கு கூடுதல் கட்டமைப்பு தேவைப்படுது. ஆனா இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறத விட கிண்டலையும் உருவகத்தையும் புரிஞ்சுக்கிறது ஏன் மூளைக்கு இவ்ளோ கஷ்டமான வேலையா இருக்கு? ஏன்னா அங்கதான் அந்த ஆர்க்வேட் ஃபாசிகுலஸ் கேப்லோட பின்பகுதி களத்துல இறங்குது. இது மூளையோட ஆங்குலர் கைரஸ் அப்படிங்கிற பகுதியோட இணையும். ஓ, புதுசா ஒரு கனெக்ஷன். ஆமா, மனிதர்களால மட்டும்தான் இந்த 5ஆம் நிலையை முழுமையா எட்ட முடியுது. வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை வாசிக்க இந்த இணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ மத்த உயிரினங்களுக்கு இந்த திறன் இல்லையா? மற்ற உயிரினங்கள்ல இந்த குறிப்பிட்ட இணைப்பு காணப்படுறதில்ல. அப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மனிதர்களுக்கு கிண்டலையும் உட்பொருளையும் புரிஞ்சுக்கிற இந்த 5ஆம் நிலையை அடைய ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னா, ம். நம்மை போன்ற பிற விலங்குகளான சிம்பான்சி அப்புறம் மக்கா குரங்குகளோட மூளையில இந்த பிராட்பேண்ட் கேபிள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? நல்ல கேள்வி. அதாவது குரங்குகளோட மூளைய ஒரு பழைய 3G நெட்வொர்க் போலவும், மனித மூளைய பல பரிணாமங்களுக்கு பிறகு அப்டேட் செய்யப்பட்ட அதிவேக 5G நெட்வொர்க் போலவும் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஜேம்ஸ் ரில்லிங் அப்படிங்கிறவரோட ஆய்வுகளையும் 2022ல வந்த அதிநவீன PNAS ரிசர்ச் தரவுகளையும் பார்த்தா இந்த நெட்வொர்க் வேறுபாடு ரொம்ப தெளிவா புரியும். என்ன சொல்லுது அந்த தரவுகள்? பொதுவா மனித மூளையோட மொழித்திறன் அப்படிங்கிறது மூளையோட அளவை பொறுத்துதுன்னு ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கு. ஆமா, பெரிய மூளை இருந்தா புத்திசாலின்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மையில்ல. சிறிய மூளை இருக்கிற மைக்ரோசெஃபாலி பாதிப்புள்ள மனிதர்கள் கூட ரொம்ப சரளமா பேசுவாங்க. அட, அப்படியா? ஆமா. அதனால மூளை எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, அதோட உள்ள நரம்புகள் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ குரங்குகளோட மூளையில எப்படி இருக்கு? மக்கா குரங்குகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்க்வேட் ஃபாசிகுலஸ் நரம்பு தொடர் காது கேட்கும் பகுதி வழியா போய் மூளையோட முன்பகுதியை சென்றடையுது. அது ரொம்ப குறுகலான ஒரு சிம்பிளான ஒற்றை அடிப்பாதை மாதிரி. ஆனா மனிதர்களோட மூளையில அப்படி இல்லையே. மனிதர்கள்ல இது டெம்போரல் லோபோட நடுத்தர மற்றும் கீழ்ப்பகுதி வரைக்கும், அதாவது MDG அப்புறம் IDGன்னு சொல்ற பகுதிகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பலவழி நெடுஞ்சாலை மாதிரி விரிவடைஞ்சிருக்கு. அப்போ குரங்குகள் கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒட்டை அடிப்பாதைய எப்படி மனிதர்கள் கிட்ட மட்டும் இவ்ளோ பெரிய நெடுஞ்சாலையா மாறுச்சு? அங்கதான் பரிணாம வளர்ச்சியோட ஒரு பெரிய மர்மம் விழுது. 2025ல வந்த ரொம்ப புதிய ஆய்வுகள்ல ஒரு 20 சிம்பன்சிகளோட மூளைய MRI ஸ்கேன் செஞ்சு ஆழமா ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் நம்பினதுக்கு மாறா ஒரு உண்மை வெளியாச்சு. சிம்பன்சிகளுக்கும் அந்த MDG நெட்வொர்க் இணைப்பு மிகச்சிறிய அளவுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், சிம்பன்சிகளுக்கும் மனிதர்களை போன்ற அந்த மூளை இணைப்பு இருக்கா? நிஜமாவா? ஆமா, ஆனா மிகச்சிறிய அளவுல ஒரு மெல்லிய நூல் மாதிரி இருக்கு. ஓ, இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட பிரம்மாண்டமான மொழி வலையமைப்பான இந்த 5G நெட்வொர்க் ஏதோ திடீர்னு மனித மூளையில முளைக்கல. அப்புறம் சுமார் 7 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே மனித மற்றும் சிம்பன்சி மூதாதையர்கள் பிரியும் போதே அந்த நெட்வொர்க்குக்கான விதை தூவப்பட்டுடுச்சு. ஆஹா, 7 மில்லியன் வருஷ பரிணாமம். உங்களை நீங்களே கொஞ்சம் இதுல பொருத்தி பாருங்க. கேட்பதற்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஆமா, மனிதர்களோட மூளை பரிணாம வளர்ச்சியில அந்த சின்ன பாதைய ஒரு மாபெரும் தகவல் தொடர்பு நெடுஞ்சாலையா மாத்திக்கிடுச்சு. ஆனா சிம்பன்சிகளோட மூளையில அது அப்படி சுருங்கி நின்னுடுச்சு. வாவ், சிறப்பாக பேசுறதுக்கான ஹார்ட்வேர் நம்மகிட்ட எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஆனா மொழிங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாதே. வேற என்ன? நாம யார்கிட்ட பேசுறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு புரிஞ்சுக்கிற திறன் எப்படி வேலை செய்யுது, இததான் தியரி ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்க இல்லையா? கரெக்ட்.
மற்றவர் மனச வாசிக்கிற அந்த திறன் இல்லாம நாம ஒரு சமூகமா வாழ முடியாதே. அது எப்படி சாத்தியமாச்சு? இதை தெரிஞ்சுக்க நாம மூளையோட டிஃபால்ட் மோடு நெட்வொர்க், அதாவது ஓய்வு நிலை வலையமைப்பை பத்தி பேசி ஆகணும். ஓய்வு நிலைனா நாம சும்மா இருக்கும்போது செயல்படுறதா? ஆமா, நாம எந்த வேலையிலயும் கவனம் செலுத்தாம சும்மா ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டோ இல்ல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ மூளை தூங்குறதில்ல. அப்போதான் இந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் வேலையா தொடங்குது. ஓ, அப்படியா? சும்மா இருக்கும்போது மூளை என்ன பண்ணும்? கடந்த கால நிகழ்வுகளை அசை போடுறது, நாளைக்கு என்ன நடக்கும்னு கற்பனை பண்றது, நேத்து அவன் ஏன் அப்படி சொன்னான்னு மத்தவங்க நினைக்கிறது யூகிப்பது, இது எல்லாமே இங்கதான் நடக்குது. அமைப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க பெட் ஸ்கேன்களை பயன்படுத்தியிருக்காங்களாமே. ஆமா, கதிரியக்க குளுக்கோஸ் கொடுத்து செய்யப்படும் ஸ்கேன் அது. குரங்குகள் அமைதியா இருக்கும்போது மூளையோட எந்த பகுதி அந்த குளுக்கோஸை அதிகம் உறிஞ்சுதோ அதுதான் அதோட ஓய்வு நிலை வலையமைப்புன்னு கண்டுபிடிச்சாங்க. மனிதர்களுக்கும் இது இருக்கு. ஆனா மனிதர்கள்ல இந்த கட்டமைப்பு குரங்குகளை விட ரொம்ப பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, மூளையோட முன்பகுதி விரிவாக்கத்துக்கு அடுத்தபடியா மனித மூளையில இரண்டாவது பெரிய விரிவாக்கம் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான். இதுல குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னா, மனிதர்கள்ல இது மூளையோட இடதுபுறம் அதிகம் ஆதிக்கம் செலுத்துது. இடதுபுறம்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த புரோக்கா வெர்னிக்கே எல்லாம் இருக்கிற அதே மொழி பகுதி தானே? அதேதான். வெயிட், இதுல ஒரு முரண்பாடு இருக்கே. என்ன? நாம சும்மா இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாதப்போ மூளையோட மொழி பகுதி ஏன் இவ்ளோ சுறுசுறுப்பா வேலை செய்யணும்? அதாவது நாம ஓய்வா இருக்கும்போது மூளை தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா, நம்மளோட இன்னர் வாய்ஸ்னு சொல்லுவோமே, ஆழ் மனதின் குரல், அதுவா இது? எக்ஸாக்ட்லி. மொழியை பயன்படுத்தி நமக்கு நாமே பேசிக்கிற அந்த திறன் தான் இன்னொரு மனிதரோட மனநிலைக்கு நம்மள பொருத்தி பார்க்க உதவுது. அட, நான் அவன் இடத்துல இருந்தா என்ன நினைப்பேன்னு நமக்கு நாமே கேட்டுக்க அந்த உள்மன குரல் ரொம்ப அவசியமா இருக்கு. இதை பெரிய அளவுல புரிஞ்சுக்க ஆட்டிசம் பத்தி யோசிச்சு பாருங்க. ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? தரவுகளின்படி ஆட்டிசம் உள்ளவங்களுக்கு மூளையோட முன் மற்றும் பின்பகுதிகளுக்கு இடையிலான இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் இணைப்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. ஓஹோ, அதனாலதான் சமூக தொடர்புகள்லயும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யூகிக்கிறதுலயும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு நரம்பியல் ஆய்வுகள் சொல்லுது. மூளையில ஒரு சின்ன இணைப்பு குறைஞ்சா கூட அது ஒட்டுமொத்த தகவல் தொடர்போட தன்மையே மாற்றிடுது. மூளையோட ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எப்படி இவ்ளோ துல்லியமா ஒன்னு சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பாக்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். பரிணாம வளர்ச்சியில இவ்ளோ சிக்கலான மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பாத்துட்டோம். ஆனா எனக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க. ஆக, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த மாற்றங்களை நம்ம உடம்புல எழுதின அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாரு? ஜெனட்டிக்ஸ் பத்தி தரவுகள் என்ன சொல்லுது? ஒரு குரங்கோட மரபணுவுக்கும் மனித மரபணுவுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு? மரபணுக்கள் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு வரைபடம் கிடையாது. அது தாயின் கருவிலேயே மூளையை செதுக்கிற சிற்பிகள்னு சொல்லலாம். யூகே பயோ பேங்க்ல சுமார் 30,000 பேர்கிட்ட நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மரபணு ஆய்வு தரவுகள் இத தெளிவா காட்டுது. ஓகே, அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க? மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான பிரத்யேக மரபணு ஊக்கிகள் இருக்கு. இத ஆங்கிலத்துல HGE அப்படின்னு சொல்றாங்க. HGE, அதாவது ஹியூமன் கெயின்ட் என்ஹான்சர்ஸ். கரெக்ட். ஒரு சினிமா டைரக்டர் எப்படி எந்த நடிகர் எப்ப பேசணும் எப்ப சைலண்டா இருக்கணும்னு சொல்றாரோ அதே மாதிரி தான் இந்த மரபணு ஊக்கிகள் செயல்படுது. ஓ, அதாவது எந்தெந்த மரபணுக்கள் மூளையோட எந்த பகுதியை எப்ப உருவாக்கணும்னு இந்த ஊக்கிகள் தான் கட்டளையிடுதா? ஆமா, சரியா சொல்லிங்க. நான் அந்த டேட்டாவை படிச்சேன். மூளையோட இடதுபுறத்துல இருக்கிற பேச்சு தொடர்பான பகுதிகளையும் வலதுபுறத்துல இருக்கிற பார்வை தொடர்பான பகுதிகளையும் உருவாக்குறதுல இதுதான் முக்கிய பங்கு வகிக்குதாமே. ஆமா, குறிப்பா ZIC4 அப்படிங்கிற ஒரு மரபணு தான் மூளையோட இடது பக்க பரப்பளவை நிர்ணயிக்குது. மூளையில புதுசா நரம்பு செல்கள் உருவாகிறதுக்கும் இதுதான் காரணம். செம்ம. இதுல இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நியாண்டர்தால் மனிதர்கள் தொடர்பான ஒரு பெரிய மர்மம் இந்த மரபணுக்கள்ல மறைஞ்சிருக்கு. நியாண்டர்தால்களா? அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இப்போ? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நவீன மனிதர்களுக்கும் நியாண்டர்தால்களுக்கும் இடையில கலப்பு ஏற்பட்டு அவங்களோட சில மரபணுக்கள் இன்றும் நம்மகிட்ட எஞ்சி இருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம மூளையில நினைவாற்றல் அப்புறம் சமூக உணர்வுகளை கையாளுற அன்சினேட் ஃபாசிகுலஸ் அப்படிங்கிற நரம்பு பாதையில மட்டும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அது? அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நியாண்டர்தால் மரபணுக்களோட தாக்கம் பெருமளவு அழிக்கப்பட்டிருக்கு. அங்க முழுசா மனித மரபணுக்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துது. வாவ், இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நாம நம்ம லேப்டாப்லயோ ஸ்மார்ட் போன்லயோ ஒரு OS அப்டேட் பண்ணும்போது
புது வசதிகளுக்காக பழைய செட் ஆகாத கோடுகளை முற்றிலுமா டிலீட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆமா, பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி மொழியையும் நுட்பமான சமூக உணர்வுகளையும் கையாள மனித மூளைக்கு ஒரு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் தேவைப்பட்டிருக்கு. அதனால அந்த நரம்பு பாதையில மட்டும் பழைய நியாண்டர்தால் கோடுகளை மூளை நிராகரிச்சுச்சான்னு தோணுது. உங்களோட இந்த கம்ப்யூட்டர் ஒப்பீடு ரொம்ப அருமையா இருக்கு. மூளை தனக்கு தேவையான மொழித்திறனுக்காக எந்தெந்த மரபணுக்களை வச்சுக்கணும், எதை ஒதுக்கணுங்கிறதுல ரொம்ப கராரா இருந்திருக்கு. நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சத்தங்களை அர்த்தங்களோடும் உணர்ச்சிகளோடும் பொருத்தி பார்க்குற அந்த முக்கியமான வேலையில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மூளை தயாராக இல்ல. அப்போ ஒருவேளை அந்த இடத்துல நியாண்டர்தால் மரபணுக்கள் இருந்திருந்தா? ஒருவேளை இருந்திருந்தா இன்னைக்கு நாம இவ்ளோ நுட்பமா பரிமாறிக்கிற மொழி பரிணாம வளர்ச்சி அடையாம போயிருக்கலாம். பல மில்லியன் வருஷங்களா பொறுமையா செதுக்கப்பட்ட இந்த மரபணு சுற்றுகள் தான் இன்னைக்கு நம்ம வார்த்தைகள்ல ஒலிக்குது. வாவ்! மூளை தன்னோட மொழித்திறனுக்காக எந்த காம்ப்ரமைஸும் செஞ்சுக்கல அப்படிங்கிறது இப்ப நல்லாவே புரியுது. ஆமா, சரி, நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த தரவுகளின்படி உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துற வகையில சில விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. மனித மூளை வெறுமனே அளவுல பெருசா இருக்கிறதால மட்டும் நாம இவ்ளோ சிறப்பா பேசல. ஆர்குவேட் ஃபாசிகுலஸ் மாதிரியான சிக்கலான பிராட்பேண்ட் நெட்வொர்க், பிறர் மனச வாசிக்கிற ஓய்வு நிலை அமைப்பு, அப்புறம் பிரத்யேக மரபணு ஊக்கிகள், இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கச்சிதமான தகவல் தொடர்பு இயந்திரம் தான் நம்ம மூளை. இதை நீங்க எல்லாரும் ரொம்ப ஆழமா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா, இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலசிட்டோம். எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாம ரிசர்ச் பேப்பர்கள்ல இருக்கிற தரவுகளை அப்படியே நேர்களுக்கு வழங்கியிருக்கோம். கண்டிப்பா. நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். ம், நம்ம மூளையோட நரம்பு பாதைகள், மனிதர்களோட முகபாவனைகள், கிண்டல், உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக பல லட்சம் வருஷங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற டிஜிட்டல் உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நாம இமோஜிகளை பயன்படுத்துறோம். நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் வர அனுப்புறோம். ஆமா, நீளமான பேச்சுகளுக்கு பதிலா ரொம்ப சுருக்கமான டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புறோம். நேர்ல பார்த்து பேசி அடுத்தவங்க மனநிலைய புரிஞ்சுக்கிற சூழல் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது. இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்தான். அப்போ தகவல் தொடர்பு இவ்ளோ சுருங்கி போன இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னும் பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு வரப்போற எதிர்கால மனிதர்களோட ஆர்குவேட் ஃபாசிகுலஸ் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்கும்? ஓ, மூளையோட இந்த அதிவேக 5G நெட்வொர்க்குக்கு போதுமான வேலை கொடுக்காததால அந்த மொழி பாட சுருங்கிடுமா? இல்ல டிஜிட்டல் சிக்னல்களையும் சுருக்கெழுத்துகளையும் புரிஞ்சுக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு புது வடிவத்தை பெறுமா? ரொம்ப பெரிய கேள்வி இது. சிந்தித்துப் பாருங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசல் உங்கள் மூளைக்குள் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.